அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். இன்றைக்கி மதுரை ஸ்டைலில் கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும். இப்போது இதில் பேருக்கு ஒரே ஒரு தக்காளி, குட்டி தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி இதில் ரொம்ப சேர்க்கக்கூடாது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவோ இல்லைனா மட்டன் மசாலாவோ எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நான் மத்தியானம் முட்டை குருமா வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட என்ன குருமா இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. சப்போஸ் குருமா இல்லாத பட்சத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நம்ம சிக்கன் மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. 4 பரோட்டா நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 4 முட்டை. நீங்கள் முட்டை கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அது ஒரு மாதிரி திரியாக வரும். இல்லைன்னா பெரிய பெரிய சங்க்ஸாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா தான் அந்த அதாவது கொத்துறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸ்லலாம் கொத்துவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இந்த 4 பரோட்டாவை நான் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ உங்களுக்கு கொத்துனாப்பிலே கிடைக்கும். ஸோ இது ஒரு டிப்பு, நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கையில் பிச்சோன்னா நல்லா பெரிய பெரிய பீஸா வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக நம்ம கொத்துனாப்பிலையே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு நம்ம ஏற்கனவே முட்டையில் சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதாவது கொரகொரப்பாக அரைச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சுட சுட மதுரை ஸ்டைலில் கொத்து பரோட்டா ரெடி ஆயிரும். நீங்கள் இதில் மட்டன் குருமா இல்லைன்னா சிக்கன் குருமா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். குருமா இல்லாத பட்சத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. அண்ட் என்றைக்காவது ஒரு நாள் தானே, ஸோ நல்லா தாராளமாகவே சாப்பிடுங்க. ஓகே, பாய்.